என்ன செய்தின்னா, அந்த பையன் இந்த ஆசிரியரை பார்த்து அவனும் ஆசிரியராக ஆகி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வந்தான். உங்களை பார்த்தா நானும் ஆசிரியராகுங்கிற உணர்வே எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லி ஆசிரியராகி வந்து அவர்கிட்ட அந்த ஆசீர்வாதம். அடுத்து நல்ல ஒரு உரையை வழங்கிய வின்னர் அலீம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பாரதிய இலக்கிய பேரவையின் தலைவர் ஏற்கனவே சொன்னதைப் போல பெண்கள் ஆசிரியை சார்பாக ஐநா சபையில் முழங்கிய சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர், தேனியைச் சேர்ந்த ஏற்கனவே நம் இலக்கிய பேரவையில் பேச்சால், எண்ணத்தால், தன்னுடைய வலைதள பதிவுகள் மூலம் நம்முடைய பாரதிய இலக்கிய பேரவையை தூக்கி நிறுத்தியவர் இப்பொழுது உரையாற்ற வருகிறார். வருக, அருமையான உரையை தருக. அனைவருக்கும் வணக்கம். கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவை மற்றும் நூலக வாசகர் வட்டம் இணைந்து நடத்தும் இந்த முப்பெரும் விழாவிற்கு, அதாவது மகாகவி பாரதியார் நினைவு விழா, கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. பிறந்தநாள் விழா, தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற ஜான்சிராணி அவர்களுக்கு பாராட்டு விழா, இந்த முப்பெரும் விழாவிற்கு முன்னிலை வகித்து என்னை பேசவும் அழைத்திருக்கக்கூடிய பாரதி கம்பம் தமிழ் இலக்கிய பேரவையினுடைய நிறுவனர் அவர்களுக்கும் இலக்கிய பேரவையின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த தலைமுறை மெல்ல மெல்ல பாரதியையும் முழுமையாக வ.உ.சி.யையும் மறந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பற்றி நினைக்கிறதுல எங்கேயுமே பெரிய அரசு விழாக்கள் கூட எதுவும் நடக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஏன்னா பெரும்பாலும் எல்லா தேச தலைவர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு ஜாதி சங்கத்தினுடைய தலைவர்களாக இன்னைக்கு மாற்றப்பட்டு அந்தந்த ஏதாவது ஒரு நம்ம ஒருத்தருக்கு யாரை பற்றியாவது பேசினா கூட ஓ நீங்கள் அவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன், தேனியில் ப்ளே ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருக்கேன். காமராஜர் ரொம்ப பிடிக்கும்ட்டு காமராஜரும் அப்துல் கலாம் வச்சுருக்கேன். காமராஜர் போட்டோ பார்த்து ஓ நீங்கள் அவங்களா அப்படின்னு இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, காமராஜர் எனக்கு பிடிக்க வச்சிருக்கேன் அப்படின்னா கூட அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதை தவிர இன்னும் சில மேடைகளில் பாரதியாரை கூட நம்ம உயர்த்தி பேசக்கூடாது. ஏன் அப்படின்னா அவரெல்லாம் அவாள் இல்லை, அவாளை நம்ம ஏன் பேசணும் அப்படின்னா, அவாளாக இருந்தால் என்ன பெண்மை வாழ்க வேணா கூத்திடுவோமாடா, பெண்மை உயர்வு வேணா கூத்திடுவோமாடான்னு நமக்காக பாடினார் இல்லையா? பெண்களோட கல்விக்காக பாடினாரு, பெண்களுக்கான சமத்துவத்துக்காக பாடினாரு. நான் சமீபத்தில் ஒரு புக்கை எழுதிட்டு இருந்தேன், பெண் கல்வி கடந்து வந்த பாதை. அதில் பார்க்கும்போது தான் தெரியுது எத்தனை தேச தலைவர்கள் ரெண்டு முகத்தோட இருந்தாங்க. எப்படியெல்லாம் வெளியே நம்ம மிதவாதிகள் சொல்லிட்டு இருந்த சிலர் தீவிரவாதிகள் சொல்லிட்டு இருந்த சிலர் பெண்கள் கல்விக்கு எதிராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் கூட அவர் கொண்டு வந்த சில சீர்திருத்தங்களை சட்டமாக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் வெளியே வர்றாரு. அப்படி இருக்கும் பொழுது நமக்காக முதல்ல குரல் கொடுத்தா பாரதியை நினைக்க வேண்டாமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் பல இடங்கள்ல பேசிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த தேச தலைவர்களை இது போன்ற ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதங்களில் வரக்கூடிய தேச தலைவர்களுடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் மிகச் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஆசிரியர் ஜான்சிராணி. இன்னைக்கு ஆசிரியர் பணி அப்படிங்கிறதையும் முந்தியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் ஆசிரியர் பயிற்சி படிக்கும் போது எதுக்காக சேர்த்து விட்டாங்க அப்படின்னாலேயும் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானது, காலையில் 10 மணிக்கு 9 மணிக்கு போனால் 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம், இப்படிலாம் சொல்லி தான் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளி இருந்ததுனால சேர்த்து விட்டாங்க. ஆனால் இப்போ இந்த 10 வருடங்களாக ஆசிரியர் பணிங்கிறது எவ்வளவு ஒரு டார்ச்சரான ஒரு பணியாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஆசிரியர் இதில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்கிறோம். அந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இப்போ இருக்கணும் அப்படின்னா 24 hours, ஒரு நாளுடைய 24 மணி நேரத்தையும் நம்ம ஆசிரியராக இருக்கிறவங்க குடும்பம் குழந்தைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஆசிரியர் பணிக்கு மட்டும்தான் ஒதுக்கி இருக்கணும். சரி, ஆசிரியர் பணிக்கு ஒதுக்குறோம்னா அதை குழந்தைகளுக்காக பயன்படுத்துறோமா? அதை கற்பித்தல், ஒரு ஆசிரியருடைய பணி முதன்மையான பணி என்னது? கற்பித்தல் பணி. அந்த கற்பித்தலுக்காக நம்ம நேரத்தை பயன்படுத்துறோம்னா அது கிடையாது. வெறும் எழுத்தர் பணி மட்டும்தான் இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். வெறும் எப்போ பார்த்தாலும் ஒரு கம்ப்யூட்டர்லயோ ஒரு செல்போனை வச்சுக்கிட்டே இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறதா. செல்போன் அந்த சமயத்துல டீச்சர் செல்போன் வச்சிருக்காங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. என்னை பத்தியா அப்படிலாம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு, இந்த டீச்சர் எப்போ பார்த்தாலும் செல்போன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு என்னாச்சு, எல்லாரும் கம்பல்சரியா செல்போன் வச்சிருக்காங்க. செல்போன் வச்சிருக்க காலையில பார்த்தா நீங்க எந்த அரசு பள்ளிக்கு வேணாலும் போய் பாருங்க, காலையில செல்போன் வச்சுட்டு டீச்சர் அந்த மரத்தை சுத்தி வந்துட்டே இருப்பாங்க அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக. ஏன்னா எங்களுக்கு வர ஆசிரியர் உயர் அதிகாரிகளே என்ன சொல்றாங்க, நீங்க படிக்கிறீங்களோ இல்லை சொல்லிக் கொடுக்குறீங்களோ இல்லை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்க காலையில வந்ததும் 9
போட்டு முடிங்க. அதுக்கடுத்து நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறோமோ அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் முந்தில எப்படி இருக்கும், ஆசிரியர் அரசு பணியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களை பார்த்தோம்னா அந்த குழந்தைகளுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளைகளோட பெற்றோர் எப்படி இருக்காங்க, எந்த பிள்ளை சாப்பிட்டு வந்துச்சு, யார் சாப்பிடாம வந்தாங்க, வீட்டில் யார் ஹஸ்பண்டோடைய சண்டை போட்டு அந்த பிள்ளைய எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு குழந்தைகளோட உரையாடல் இருக்கும். ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது. அந்த பிள்ளைகளோட எமிஸ் நம்பரும் அந்த பிள்ளைகளோட பெயரை மட்டும்தான் நம்ம மைண்டில் பதிஞ்சிருக்கோம். அந்த பிள்ளைகளை பற்றி நாங்கள் நினைக்கிறதே இல்லை. அந்த அளவுக்கு தான் ஆசிரியர் பணி இப்போ வரைக்கும் இருந்துட்டு வந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ஆசிரியர் நல்லாசிரியர் விருது வாங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்தான். ஏன்னா நல்லாசிரியர் விருது எந்த ஆசிரியருமேவோ நம்ம வந்து ஒரு அவார்டு வாங்கணும், நல்லாசிரியர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டெல்லாம் எந்த வேலையுமே பார்க்கறது இல்லை. அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்களுடைய உழைப்பு, அவங்க குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்மை, பழகக்கூடிய தன்மை கூட அவங்க அதையும் தாண்டி இப்போ இருக்கிறதுல டாக்குமெண்டேஷன், அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்களோ அதுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கணும். நீங்கள் 2-3 முறை முயற்சி செஞ்சு தவற விட்டதா சொன்னாங்க. அதுக்கு காரணம் அதுதான். அந்த என்ன வேலை நம்ம பார்த்தாலும் அந்த வேலைக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எந்த விருதுக்கு விண்ணப்பிச்சாலும் அது வந்து மேலே வரைக்கும் போகும். நான் வந்து 2015 எனக்கு நல்லாசிரியர் விருது கிடைச்சிச்சு. அதுக்கு பிறகு அப்பயே சொன்னாங்க இந்த வயசுல இவ்வளோ சின்ன வயசுல இவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அதுக்கடுத்து 2017 தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு 2-3 கட்டம் செலக்ட் பண்ணி மேலே வரைக்கும் போச்சு. கடைசியில் அந்த என்னோட இது வந்து கேன்சல் ஆச்சு. என்ன அப்படிங்கும்போது எங்களோட சிஓ கூப்பிட்டு நேரில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஃபுல் எலிஜிபிள் உங்களுக்கு இருக்குது, தேசிய நல்லாசிரியர் விருது வாங்குறதுக்கு ஃபுல் எலிஜிபிள் இருக்குது, இதை நான் இப்போ அனுப்பிடலாம். ஆனால் ஒரு சார் இப்போ தான் இந்த வருஷம் அந்த வாத்தியார் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ நான் வந்து அவரை அனுப்பினேன். அவருக்கு எலிஜிபிலிட்டியே இல்லை. ஆனால் அவர் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அவர் மினிஸ்டர் வரைக்கும் போய் ப்ரெஷர் கொடுக்குறாரு. அதனால நான் வந்து அதை அனுப்பணும் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் இருக்குது இன்றைக்கு இருக்கக்கூடிய இதில் அரசு ஆசிரியர் சங்கங்களோட தலையீடு இருக்கு.